வணக்கம். காந்தி வழியில் வந்த அண்ணன் ரவுடி, அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், குண்டர் சட்டத்தில் உள்ள இருந்த குண்டர் திரு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு இந்த வீடியோ. அதாவது ஒரு மனிதன் திருந்தி வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை. திருந்தி வாழ்கிறதுக்காக தான் இந்த நாடு இருக்கிறது, இந்த அரசியல் அமைப்புகள் இருக்கிறது, அரசியல் சாசனம் இருக்கிறது. எல்லா விதமான சட்டமும் ஒரு குற்றவாளியை திருத்தணுங்கிறதுக்காக தான் ஜெயிலே இருக்கு. ஆனால் நீங்கள்லாம் எப்படிப்பட்ட ஆள்னா, ஒரு போர்வையை எடுத்து அந்த போர்வைக்குள்ளே போய் போத்திக்கிறது. அண்ணாமலை அண்ணன் நீங்கள் செஞ்ச குற்றத்தை சொன்னார். நீங்கள் குற்றமே செய்யாத ஆளே கிடையாது, அதுக்கு தான் நீங்கள் என்னென்ன கேஸில் இருந்துலாம் வந்திருக்கீங்கன்னு வெட்ட வெளிச்சமாக போட்டிருக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா வெடிப்பொருள் வச்சுருந்த கேஸெல்லாம் அவங்க மேலே போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் மீறி கடைசியாக பேச போனால் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டிகிட்டு வந்து, ஒரு மாவட்ட நீதிமன்றத்தோட ரிட்டையர்டு மேஜிஸ்ட்ரேட்டை காங்கிரஸில் இருக்காருன்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு, நான் அவங்க மேலே வந்து பிசிஆர் ஆக்டை வந்து மூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, பிசிஆர் ஆக்ட் எதுக்காக அப்படின்னா, அதையும் நீங்களே சொல்கிறீங்க, இந்த சமூகத்தில் அப்படியே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவங்களுக்கு நியாயம் வேண்டும் என்பதற்காக வச்சிருக்கிற ஆக்ட். நீங்களெல்லாம், அதுவும் குறிப்பாக செல்வ பெருந்தகை அண்ணா, நீங்கள் கண்டிப்பாக அப்படி ஒடுக்கப்பட்டவரெலாம் கிடையாது. நல்லா பெருச்சாளி மாதிரி இருந்துக்கிட்டு நிறைய திருடி, அரசியலை பயன்படுத்தி நிறைய திருடி இன்னைக்கு வந்து நல்ல செட்டில்டு லைஃப் வாழ்கிறவர். உங்களுக்கும் இந்த பிசிஆர் ஆக்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சட்ட ரீதியாக இருக்கலாம், ஆனால் மனசாட்சி ரீதியாக ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியும், உங்களுக்கும் பிசிஆர் ஆக்டுக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. அது எப்படி, இப்போது நீங்கள் பண்ண குற்றத்தெல்லாம் சொன்னால் உடனே நான் வந்து உங்கள் மேலே வந்து ஜாதி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து நான் உங்களை இது பண்ணுவேன். ஏன் அப்படி? அரசியலில் தானே இருக்கிறீங்க. நீங்களும் இன்றைக்கி வந்து எதிர்கட்சியோட வரிசையில் இருக்கிற கட்சியில் தானே இருக்கீங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து மோதி பாருங்கன்னா அரசியலில் நீங்கள் பெரிய ஆளா, அண்ணாமலை அண்ணன் பெரிய ஆளான்னு ஓட்டு வங்கியை வச்சு பார்த்துடலாம். திமுகலேருந்து கல்டு வந்துட்டு பேசுவோம். பேச்சுக்கு ஒரு முறை தலித்துங்கிறீங்க, தலித் மக்களை பற்றி என்ன தெரியுங்கிறீங்க. நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க தலித் மக்களுக்கு இது வரைக்கும்? ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கீங்களா? இந்த நீங்கள் இப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலிருந்து அதாவது மக்களை வந்து திசை திருப்பணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக இதை வந்து வேற மாதிரி ஒரு டாப்பிக்காக கொண்டு போகணுங்கிறதுக்காக பேசுனீங்கிறது என்னோட குற்றச்சாட்டு. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் உங்க மேலே. எப்படி? அதாவது நீ எல்லாம் நான் படிச்சியா என்ன, நீ வா போடு ஒருமையில் அந்த மாதிரிலாம் பேசுறது தான் காந்தி வழியில் சொல்லி கொடுத்தாங்களா? காந்தி நீ வாடா போடா அப்படின்னு தான் பேசு அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாரா? இல்லை குண்டு வைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாரா? இல்லை அருவாள் எடுத்து மிரட்டி பெரிய பெரிய ஆயுதங்களை வைத்து? இதெல்லாம் நான் சொல்லைங்க, இதெல்லாம் உங்கள் கேஸ் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டையும் இதில் வேணால் சேர்த்து போடுறோம். அதாவது நாவடக்கம் தேவை. காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியிடம் கேட்பது இவ்வளோதான். நல்ல ஒரு மாநில தலைவரை போடுங்க. ஊரில் உள்ள ரவுடி, குண்டர் சட்டத்தில் உள்ளே இருந்தவர், இவரெல்லாம் தூக்கிட்டு வந்து உங்கள் கட்சியில் மாநில தலைவராக போட்டிங்கன்னா எப்படியும் உங்கள் கட்சி தமிழ்நாட்டில் வளரும் என்பதை ராகுல் காந்தி தான் முடிவெடுக்கணும். கண்டிப்பாக செல்வ பெருந்தகைக்கு நாவடக்கம் தேவை என்று சொல்லிக் கொள்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு எம்எல்ஏயும் ஏதாவது கேஸ் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கோங்க. அதை பற்றிலாம் கவலைப்படுற ஆள் கிடையாது. அதை பற்றி கவலைப்படணுங்கிற எந்த ஒரு தார்மீகமும் எங்கள் கட்சிக்கும் கிடையாது. நாங்கள் அதை என்ன வேணாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.